சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம். பைபிளில் சகாரியாக்கு எழுதிய ஆகமத்தில் 2வது அதிகாரத்தில் கடவுள் ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா அதை சொல்கிறாங்க? இஸ்ராயல் பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு திரும்பி வரும்போது ரொம்ப சோர்வாக இருக்காங்க, மனம் ரொம்ப தளர்ந்து போய் இருக்காங்க, இனிமேல் என்ன பண்ணனே கூட தெரியாமல் ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்போது கடவுள் சகாரியா கிட்ட சொல்கிறாங்க, இஸ்ராயலே, சீயோனே, மகளே, நீ என்னோட கண்ணின் மணி மாதிரி. உன்னை தொட்டவங்க என்ன தொட்டிருக்காங்க, என்னோட சினத்தை தொட்டிருக்காங்க, அவங்களுக்கு எதிர்ப்பாக என் கை ஓங்கும்னு சொல்கிறாங்க. நான் எதுக்காக தெரியுமா உங்களுக்கு இதை சொல்கிறேன்? உங்களில் பல பேர் ஏதோ அநீதிக்கு உட்படுத்திருக்கலாம், உங்கள் பேரை யாரோ ஒருத்தர் ரொம்ப கெடுத்திருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப முயற்சி செஞ்சுட்டே இருக்கலாம், ஆனால் உங்களை யாரோ ஒரு நபர் திருப்பி திருப்பி அடித்து தாழ்த்தி கொண்டே இருக்கலாம், உங்கள் வளர்ச்சியை தகர்த்து கொண்டே இருக்கலாம். உங்களுக்கு அநீதி பல வருஷமாக, பல மாதமாக, பல நாட்களாக நடக்கலாம். நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். இப்போ உங்கள் மனசை நினைக்கலாம், நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டுட்டேன் கடவுளே? நீதி தானே கேட்டேன், எனக்கு நீதி கிடைக்காதா? நான் நியாயமாக தானே இருந்தேன், எனக்கு நீதி கிடைக்காதா அப்படின்னு உங்கள் மனசு நினைக்கலாம். இன்னைக்கு கடவுள் உங்ககிட்ட சொல்கிறாங்க, என்ன தெரியுமா? சியோனே, இஸ்ராயலே, மகளே, மகனே, நீ என்னோட கண்ணின் மணி மாதிரி. உன்னை தொட்டவங்க என்ன தோற்றிருக்காங்க, என்னோட கோபத்தை தோற்றிருக்காங்க, அவங்களுக்கு எதிர்ப்பாக என்னோட கை கண்டிப்பாக ஓங்கும். அப்போ ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க? ஏன் இன்னும் எதிர்க்கலை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாங்க. ஆமாம், யோவேல் கிரிய ஆகமத்தில் 2வது அதிகாரத்தில் கடவுள் சொல்றாங்க, நான் 7 மடங்கு ஆசீர்வதிப்பேன். நீ என்ன தொலைச்சிருக்கியோ அதை விட 7 மடங்கு அவங்கள ஆசீர்வதிக்க போறேன். பேரோ, புகழோ, பதவியோ, இல்லை செல்வமோ, என்ன உனக்கு நஷ்டப்பட்டிருக்கோ ஃபஸ்ட்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், 7 மடங்கு ஆசீர்வதிப்பேன். உனக்கான நீதி உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் உனக்கான நீதி கிடைக்கும் போது என்ன தெரியுமா சொல்லுவேன்? நான் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் ஒரு விஷயமா கடவுளே? போனா போட்டோம், இவங்களெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோ அழகா, அவ்வளோ அருமையாக கடவுள் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. ஸோ இன்னைக்கு நீங்கள் உங்கள் மனசில் ஏதோ ஒரு சோர்வோடையோ பாரத்தோடையோ வீட்டோட ஒரு முக்கெல்லாம் உட்காந்து, கடவுளே எனக்கு நீதி இல்லையே, எனக்கு நியாயம் கிடைக்கலையே, என்னை ஏமாத்திட்டாங்களே, நான் தோத்துட்டேனே, என்னை தள்ளி விடுறாங்களே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு கடவுள் சொல்கிறது இதுதான், உங்களை 7 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறேன். உனக்கு எந்த நஷ்டமும் இருக்காரு, நீ செழிப்பாக இருப்ப, நீ அவ்வளோ செழிப்பாக இருப்ப, உனக்கு சுவர்களே வைக்க முடியாது. அதனால நானே உனக்கு நெருப்பு சுவராக இருப்பேன். நான் நெருப்பு சுவராக உன்னை சுற்றி இருந்து உன்னை பாதுகாப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வதிக்க போற, ஓகேவா? ஸோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, அக்களிங்க, ஆர்ப்பரிங்க. கடவுள் உங்களோட இருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. ஆமென்.